எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை ஏசாயா 58:8 உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். சுகவாழ்வு என்றவுடன் நாம் முதலில் எமது சரீரத்தை தான் முதன்மைப்படுத்துகிறோம். ஆனால் இன்றைய நாட்களில் அநேகருக்கு உள்ளத்திலும் சுகம் தேவைப்படுகிறது. அதற்காக நம்பிக்கையூட்டும் வார்த்தைகள் தேவைப்படுகிறது. இந்த நம்பிக்கையூட்டும் வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவிடம் இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிறது, வியாதிப்பட்டோரை விடுதலை ஆக்குகிறது, பலவீனரை பலப்படுத்துகிறது, தள்ளாடுகிற முழங்கால்களை நிமிர பண்ணுகிறது, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறது, முடியாது என்று இருக்கும் காரியங்களை எல்லாம் முடித்து வைக்கிறது, விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் என்ற யோபு 4:4 வார்த்தையின்படி இப்பேற்பட்ட அந்த வார்த்தைகளால் நாம் ஒருவரை ஒருவர் தேற்றிட கடமைப்பட்டிருக்கிறோம். இதோ உங்களுக்காக ஒரு குட்டி கதை. அவன் ஒரு நோயாளி, மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டான். அவன் மனதில் அணுவளவு கூட தான் குணமடைவேன் என்ற நம்பிக்கை இல்லை. இதனால் அவனது உடல் மாத்திரமல்ல, உள்ளமும் பாதிக்கப்பட்டு விட அவன் எடுக்கும் மருந்தினால் அவனுக்கு எவ்வித நன்மையும் ஏற்படவில்லை. ஆனால் அவனை பராமரித்து வந்த அந்த மருத்துவமனையின் நர்ஸ் மட்டும் நம்பிக்கையுடன் எப்போதும் அவனை ஊக்கப்படுத்தி கொண்டே இருந்தாள். அவனது அறையின் வெளியில் ஒரு மரம் தனது இலைகளை தினமும் உதிர்த்து கொண்டு இருந்தது. அந்த காட்சி அவனை மிகவும் பாதித்தது. அதை சுட்டி காட்டி அதை போல தானும் செத்து கொண்டிருப்பதாக புலம்ப ஆரம்பித்தான். அந்த மரத்தின் ஓர் இலையை தவிர அனைத்து இலைகளும் உதிர்ந்து போயின. அந்த கடைசி இலை விழும்போது தானும் இறந்து விடுவேன் என அஞ்சி சோர்ந்து போனவனாக காணப்பட்டான். அந்த நர்ஸ் எவ்வளவு தைரியப்படுத்தும் வார்த்தைகளை கூறியும் அவன் நம்பவில்லை. நாளை காலை கடைசி இலை உதிரும் போது தானும் உதிர்ந்து விடுவேன் என்றே அவன் நம்பினான். பொழுது விடிந்தது. என்ன ஆச்சரியம், அந்த ஒற்றை இலை உதிரவில்லை. இதை கண்டதும் அவனுக்கு மகிழ்ச்சி பறந்து விட்டது. நம்பிக்கை விதை முளைவிட்டது. அந்த ஒற்றை இலை போல் தானும் வாழலாம் என்ற எண்ணத்தையும் நம்பிக்கையையும் அவனுக்குள் அந்த கடைசி இலை உண்டு பண்ணி விட்டது. மருத்துவரோடும் மருந்துகளோடும் நன்றாக ஒத்துழைத்தான். விரைவில் குணமடைந்தான். அவன் வீட்டுக்கு செல்லும் நாள் வந்தது. அந்த நர்ஸ் வந்து அவனை அந்த மரத்தின் அருகில் அழைத்து சென்றாள். அந்த ஒற்றை இலையை பறித்து அவனிடம் கொடுத்தாள். அது வெறும் துணியில் வரையப்பட்ட செயற்கை இலை. அந்த மரத்தின் கடைசி இலை உதிர்வதற்கு முன் ஒரு ஓவியனை கொண்டு வரைந்த இலையை அந்த நர்ஸ் மரத்தில் பொருத்தியிருந்தார். அது அவனது நம்பிக்கையை வளர்க்கும் கருவியாக வெற்றி பெற்றது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, இந்த நர்ஸ் போல நாமும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றும் போது மற்றவருக்குள் ஏற்படும் ஒரு சிறிய நம்பிக்கை இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அன்பானவர்களை, நம் ஆண்டவர் மேலும் அவருடைய வார்த்தைகள் மேலும் சிறு நம்பிக்கை தூரல் பட்டாலே போதும், எம் சுகவாழ்வு துளிர்த்து செடிகளும் பூக்களும் பூத்து குலுங்குவது போல எம் வாழ்க்கை ஆரோக்கியமாகவும் சுகமாகவும் சௌக்கியமாகவும் இருக்கும். எனவே கடைசி இலை மட்டுமே இருக்கிறது என்ற நிலையிலே இருக்கிற நீங்கள் உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த வார்த்தையை விசுவாசித்து இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. வார்த்தையாகிய தேவன், நீர் வார்த்தையை கொண்டு குணப்படுத்துகிறவர். மனுஷனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தர் நீரோ இருதயத்தை பார்க்கிறவர். இப்போதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய சரீரத்தில் மாத்திரமல்ல, உள்ளான இருதயங்களிலும் சுக வாழ்வு துளிர்க்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.